ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மேன்ஷனின் அந்த சுவர்கள் இப்போது மௌனத்தை சுமந்து நின்றன. மீராவின் ஆறுதல் ஆதியை ஓரளவுக்கு அமைதிப்படுத்தியிருந்தாலும் அவனது இழப்பு ஏற்படுத்திய வடு அவனது இரத்தத்தில் ஒரு புதிய விஷத்தை கலந்திருந்தது. ஒரு காலத்தில் அதிகார குரல் ஒலித்த அந்த மேன்ஷன் இப்போது ஒரு இடுகாட்டைப் போல குளிர்ந்து போயிருந்தது. நாட்கள் நகரத் தொடங்கின. ஆனால் அந்த பழைய அதிகாரம் திரும்பவில்லை. ஆதியும் விஸ்வாவும் ஒரு இயந்திரத்தைப் போல செயல்படத் தொடங்கினர். அசோக் சிறையில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவர்களை சுட்டெரித்தது. விஸ்வா முன்னை விட பல மடங்கு சீற்றத்தோடும் ஆதி எப்போதையும் விட கொடூரமான அமைதியோடும் இருந்தனர். இழந்த சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்கவும் அசோக்கை வெளியே கொண்டு வரவும் அவர்கள் மேன்ஷனில் இருப்பதே அரிதாகி போனது. நள்ளிரவில் வருவதும் விடியற்காலையில் கிளம்புவதுமாக இருந்தனர். மீராவுக்கு அவர்கள் இருவரையும் பார்ப்பதே ஒரு கனவாகி போனது. அவள் அந்த பிரம்மாண்டமான மேன்ஷனில் ஒரு தனிமை சிறையில் இருப்பது போல உணர்ந்தாள். ஒரு நாள் நள்ளிரவு மேன்ஷன் முழுவதும் நிசப்தம் நிலவிய வேளையில் 3வது தளத்தின் மூலையில் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்த அந்த இருட்டு அறையின் கதவு இப்போது திறக்கப்பட்டது. அந்த அறை மேன்ஷனின் சாபக்கேடு என்று அடியாட்களை பயப்படும் ஒரு இடம். அறையின் உள்ளே ஒரு மங்கலான மஞ்சள் நிற வெளிச்சம் மட்டும் ஊசலாடி கொண்டிருந்தது. அறையின் நடுவில் ஒரு மனித உருவம் நாற்காலியில் இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தது. அந்த உருவம் மனிதனாக தெரியவில்லை. சித்திரவதையின் உச்சக்கட்டத்தை அனுபவித்து உடல் மெலிந்து கந்தல் ஆடைகளுடன் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தது. ஆதி அந்த உருவத்திற்கு முன்னால் நின்றிருந்தான். அவனது வலது கையில் ஒரு கூர்மையான நைஃப் இருந்தது. அந்த பிளேடிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் விழுந்து கொண்டிருந்தது. ஆதியின் கண்கள் சிவந்து ஒரு அசுரனின் வெறியோடு அந்த மனிதனை பார்த்து கொண்டிருந்தன. விஸ்வா பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு ஒரு பிணத்தை பார்ப்பது போல அந்த உருவத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஆதி மெல்ல முன்னோக்கி சென்று கையில் இருந்த கத்தியால் அந்த மனிதனின் தாடையை தூக்கினான். அந்த உருவம் மெல்ல தன் கண்களை திறந்தது. அது வேறு யாருமில்லை, மீராவின் தந்தை சிவம். ஆதி சிவத்தின் தாடையை பிடித்து பலமாக நிமிர்த்தினான். ஆதி மரணக்குரலில் அமைதியாக, இங்க பாரு, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என் கூடவே இருந்து என்னை பத்தின எல்லா தகவலையும் நீ அந்த சித்தார்த்துக்கு அனுப்பியிருக்க. நீ அவ்வாறு தானே எனக்கு தெரியும். நீ எனக்கு எப்போ துரோகம் பண்ணன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே உன்னை துண்டு துண்டா வெட்டி வீசியிருப்ப. ஆனால் உன்னை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்கேன்னு தெரியுமா? உன்னை ஒரு தூண்டில் புழுவா வச்சு உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பெரிய மீனையும் நான் பிடிக்கணும். மரியாதையாக சொல்லிடு, இன்னும் அந்த சித்தார்த் என்னென்ன பிளான் வச்சிருக்கான்? உன்ன மாதிரி என் கூட இன்னும் எத்தனை பேரை வச்சிருக்கான் எல்லாம் உனக்கு தெரியும். நீ உண்மையை சொல்லிட்டா ஒரு சாவ நிம்மதியாக இருக்கும். இல்லை, ஏண்டா பிறந்தோன்னு நீ துடிக்கிற அளவுக்கு உன்னை என் கையாலேயே கொடூரமாக சாவடிச்சு தூக்கி போட்டுருவேன். ஆல்ரெடி நீ செத்துட்டேன்னு இந்த ஊரே நம்பிட்டு இருக்கு. இப்போ இங்கே உன்னை கொன்று புதைச்சா கூட ஒருத்தன் கேட்க மாட்டான். உண்மை சொல்லு என்று ஆதி மிரட்டி கொண்டிருக்க சிவம் வலியால் துடித்தாலும் திடீரென்று ஒரு விகாரமான வில்லத்தனமான சிரிப்பை உதிர்த்தான். அவன் சிரிப்பில் அந்த அறையே அதிர்ந்தது. ஆதியின் நரம்புகள் புடைத்தது. சிவம் சிரித்துக்கொண்டே, டே ஆதி, பரவாயில்லையே, எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. ஆமாண்டா, நான் சித்தார்த்தோட ஆளுதான். அவர் தான் என்னோட முதலாளி. அவருக்கு தாண்டா நான் விசுவாசமாக இருப்பேன். அவர் சொல்லி தாண்டா உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். நீயும் அந்த விஸ்வாவும் என்னை அப்படி நம்பினீங்க. உங்கள் கூடவே இருந்து நீங்கள் போட்ட எல்லா பிளானையும் சித்தார்த்துக்கிட்ட போட்டு கொடுத்தது நான் தான். உன்னால் என்னடா பண்ண முடியும்? என்ன
என்ன சாவடிப்பியா? அதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ண முடியும்? என்று சித்தார்த் ஏளனமாக பேசிக்கொண்டிருக்க ஆதியின் கைகள் கோபத்தில் நடுங்கின. விஸ்வா பின்னால் இருந்து பற்களை கடித்தபடி சிவத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சிவம் மேலும் நக்கலாக, ஏண்டா, இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச அந்த மாஃபியாவுக்கு அந்த சித்தார்த் சார் உன் கூட இன்னும் யார் யாரை வச்சிருக்காரு, அவரோட அடுத்த பிளான் என்ன, எல்லாத்தையும் நீயே கண்டுபிடி. அதை விட்டுட்டு அசிங்கமாக என்கிட்ட பிச்சை எடுக்கிற. இங்க பாரு, நீ என்ன அடித்தாலும் சரி, என்னை கொன்று புதைச்சாலும் சரி, நான் எதையும் சொல்ல மாட்டேன். என்று சிவம் திமிராக பேசிக்கொண்டிருக்க ஆதியின் கோபம் அதிகரித்தது. ஆனால் அவன் அமைதியாகவே இருந்தான். அந்த இருட்டு அறையில் சித்திரவதையின் உச்சக்கட்டத்திலும் சிவத்தின் திமிர் குறையவில்லை. இரத்தமும் சதையுமாக கிடந்தாலும் அவன் ஆதியை பார்த்து ஒரு ஏளன புன்னகையை உதிர்த்தான். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் ஆதியின் பொறுமையை சோதித்துக் கொண்டே இருந்தது. ஏண்டா பொடி பசங்களா, யாரா நீங்க? எங்கிருந்துடா வந்தீங்க? சித்தார்த் சார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு கடல் மாதிரி. அதில் நீ வெறும் ஒரு துளி தான். அவரோட ஒவ்வொரு மூச்சிலையும் ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கும். நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சித்தார்த் சார் உங்களுக்கு ஒரு பயங்கரமான செக் வச்சிருக்காரு. உன்னோட சேர்த்து இந்த மேன்ஷனை சுடுகாடாக மாற்ற போகிறாரு. என்னை பிடிச்சி வச்சிட்டேன்னு நினைக்காத. இதுவோ அவரோட பிளானில் ஒன்றா கூட இருக்கலாம். இந்த காட்டுக்கு ஒரே ஒரு சிங்கம்தான், அது எப்போவும் சித்தார்த் சார் மட்டும்தான். என்று சிவம் சித்தார்த்தை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்க ஆதி மெல்ல தனது சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தான். அவனது முகம் ஒரு விதமான மரண அமைதியை காட்டியது. அவன் ஒரு விலையுயர்ந்த சிகரெட்டை பற்ற வைத்தான். புகையை மெல்ல ஊதிவிட்டு சிவத்தை ஒரு கூர்மையான பார்வை பார்த்தான். இங்க பாரு, அந்த விளக்கணையோட ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் கேட்க நான் இங்கே வரல. அவனோட அடுத்த மூவ் என்ன, அதை மட்டும் சொல்லு. இல்லை, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் உடையிற சத்தம் இந்த மேன்ஷன் முழுக்க கேட்கும். ஆதி, அதை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்ல, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கூடா. என்று சிவம் பதிலளிக்க ஆதி எதுவும் பேசவில்லை. மெல்ல தனது தலையை அசைத்து அங்கிருந்த அடியாட்களுக்கு கண்ணை காட்டினான். அடுத்த நொடியே அறையின் அமைதியை கிழித்து கொண்டு சிவத்தின் அலறல் சத்தம் எழுந்தது. அடியாட்கள் கையில் இருந்த இரும்பு கம்பிகளால் சிவத்தின் காயம்பட்ட கால்களில் ஓங்கி அடித்தனர். ஆதி எதையும் கண்டு கொள்ளாமல் அந்த புகையை ரசித்து இழுத்துவிட்டு சிவத்தின் துடிப்பை கவனித்துக் கொண்டிருந்தான். அதே சமயம் மேன்ஷனின் மற்றொரு பகுதியில் மீரா தவித்துக் கொண்டிருந்தாள். ஆதியை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது போன்ற ஒரு உணர்வு அவளுக்குள் இருந்தது. இன்னைக்காவது ஆதி மேன்ஷன்ல இருப்பாரா? அவரை பார்க்காம என்னால் தூங்க கூட முடியல என்று புலம்பிக் கொண்டே அவனது அறைக்கு சென்றாள். அறை காலியாக இருந்தது. அவனது வாசம் மட்டுமே அங்கே மிஞ்சியிருந்தது. ஏமாற்றத்துடன் வெளியே வந்த மீரா மாடிப்படிக்கட்டுகளில் நடக்கும்போது மேன்ஷனின் அந்த தடை செய்யப்பட்ட 3வது தளத்தின் திசையில் இருந்து ஒரு மெல்லிய அலறல் சத்தம் கேட்பதை உணர்ந்தாள். வழக்கமாக அந்த பக்கம் யாரும் போக மாட்டார்கள். அடியாட்கள் கூட அந்த தளத்தை பார்த்தால் பயத்தில் தலை குனிந்து செல்வார்கள். ஆனால் மீராவுக்கு ஆதியின் மேலிருக்கும் அந்த எல்லையில்லா உரிமையும் காதலும் அவளுக்குள் ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. இந்த நேரத்துல அங்க என்ன சத்தம்? ஒருவேளை ஆதி அங்க இருப்பாரா என்ற பதற்றத்தில் அவள் அந்த 2 அறையை நோக்கி மெல்ல நடக்கத் தொடங்கினாள். அந்த அறையின் கதவு சரியாக மூடப்படாமல் லேசாக திறந்திருந்தது. அதிலிருந்து வெளிவந்த அந்த அலறல் சத்தம் மீராவிற்கு ஒரு விதமான மயக்கத்தை கொடுத்தன. அவள் மெல்ல கதவோரம் சென்று உள்ளே எட்டி பார்த்தாள். அவள் உள்ளே பார்த்த காட்சி அவளது ஆன்மாவையே உலுக்கிவிட்டது. இத்தனை நாட்களாக தன் அப்பா இறந்துவிட்டார் என்று நினைத்து அவர் நினைவுகளில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தவளுக்கு அவர் கண் முன்னே உயிர் ஊசலாடும் நிலையில் சிவம் இருப்பதை பார்த்ததும் அவள் இதயம் ஒரு முறை நின்று துடித்தது.
தன் அப்பா உயிரோடு தான் இருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சி ஒரு நொடி கூட நீடிக்கவில்லை. தன் அப்பா இருக்கும் நிலையை கண்ட மீராவுக்கு உடல் நடுங்கியது. ஒரு பக்கம் அடியாட்கள் இரும்பு கம்பிகளால் அவரை அடித்துக் கொண்டிருக்க, மறுபக்கம் தான் உயிராக நேசிக்கும் ஆதி ஒரு சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கையில் சிகரெட்டோடு அந்த சித்திரவதையை ஒரு நாடகத்தை பார்ப்பது போல ரசித்து பார்த்து கொண்டிருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. மீராவுக்கு தலை சுற்றியது, பார்வை மங்கியது. ஆனால் அடுத்த நொடி தன் அப்பாவின் அலறல் சத்தம் அவளை செயல்பட வைத்தது. எதையும் யோசிக்காமல் அங்கிருந்த இரத்தக்கரைகளையும் துப்பாக்கி ஏந்திய அடியாட்களையும் பொருட்படுத்தாமல் அலறிக்கொண்டே உள்ளே ஓடி வந்தாள். அப்பா, அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? ப்ளீஸ் நிறுத்துங்க. எங்க அப்பாவை ஏன் அடிக்கிறீங்க? தயவு செஞ்சு நிறுத்துங்க. அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? என்று அவள் ஓடிப்போய் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த சிவத்தின் காலடியில் விழுந்து அவரது காயம்பட்ட உடலை தனது கைகளால் இறுக அணைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அப்பா, அப்பா நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? என்னால நம்பவே முடியலப்பா. நீங்க செத்து போயிட்டீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க. அதை நான் நம்பிட்டேன். ஆனா அப்பா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? ஆனா ஏன்பா இந்த நிலைமையில இருக்கீங்க? யார் உங்களை இப்படி பண்ணது? என்று அவள் தனது சேலையால் அவரது முகத்தில் வழிந்த இரத்தத்தை துடைக்க முயன்றாள். அவளது அழுகை அங்கே அந்த சுவரின் அறைகளில் மோதி எதிரொலித்தது. இவ்வளவு நேரம் ஆதி கொடுத்த கடுமையான சித்திரவதையிலும் அடியாட்கள் அடித்த அடியிலும் துளிக்கூட தைரியம் குறையாமல் திமிராக சிரித்து கொண்டிருந்த சிவம் தன் மகள் மீராவை அங்கே பார்த்ததும் ஒட்டுமொத்தமாக உடைந்து போனார். அவரது கண்களில் முதன்முறையாக ஒரு மரண பயம் தெரிந்தது. சிவம் நடுங்கும் குரலில் பதற்றத்துடன், மீராமா, நீ எப்படி இங்க வந்த? ஏய், நீ எப்படி இங்க இருக்க? உன்னை யாரும் இங்க வர சொன்னது? மீரா, எனக்கு ஒன்றும் புரியல. நீ எப்படி மீரா இந்த மேன்ஷனுக்குள்ள வந்த? அப்பா, உங்களை தேடிதான் வந்த. நீங்க செத்துட்டதா சொல்லிட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. விஸ்வா சார் தான் எங்க கூட்டிட்டு வந்தாரு. அதெல்லாம் இருக்கட்டும்பா. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களையே எல்லாரும் அடிக்கிறாங்க. ஐயோ மீரா, எல்லாம் போச்சு. மீரா, இங்கிருந்து போயிரு மீரா. இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்காத. தயவு செஞ்சு போயிரு மீரா. அப்பாக்கு எதுவும் ஆகாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. என்னப்பா சொல்றீங்க? நான் ஏன் போனோம்? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன்ப்பா. உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க எனக்கு திரும்ப வேணும் என்று மீரா அழுது கொண்டிருக்க, சிவம் அவளது தலையை தடவ முயன்றும் முடியாமலும், இங்க பாரு மீரா, நீ ஏன் இங்க வந்து மாட்டிக்கிட்ட? என்னை இவனுங்க உயிரோட விட மாட்டானுங்க. எனக்கு தெரியும், நான் என்னைக்காவது இவனுங்க கையில மாட்டுவேன்னு. அதுக்காக தான் மீரா உன்னை இத்தனை வருஷமா இந்த மேன்ஷன் பக்கமே வரவிடாம பாதுகாப்பா வச்சிருந்த. ஆனா விதி உன்னை இங்க கூட்டிட்டு வந்துருச்சு. மீரா, இங்கிருந்து போயிரு மீரா, தப்பிச்சு போயிரு என்று சிவம் பதறிக்கொண்டிருக்க மீராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த இருட்டு அறையில் நேரம் அப்படியே உறைந்து போனது. மீரா அப்பா என்று கதறிக்கொண்டு சிவத்தை கட்டியணைத்த அந்த நொடி ஆதியின் கையில் இருந்த அந்த சிகரெட் நழுவி கீழே விழுந்தது. ஆதி அப்படியே சிலையாக உறைந்து நின்றான். அவனது மூளை வேலை செய்ய மறுத்தது. விஸ்வா அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு அங்கு நடப்பவற்றை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆதி மெல்ல, மிக மெதுவாக தனது இருக்கையை விட்டு எழுந்து மீராவை நோக்கி நடந்தான். அவனது கால்கள் தள்ளாடின. அவனது கண்கள் சிவந்து ஒரு விதமான அதிர்ச்சியில் விரிந்திருந்தன. ஆதி நம்ப முடியாமல் மீராவின் அருகே சென்று, ஏய், என்னடி நடக்குதுங்க? இவன் என்னமோ மீரா தப்பிச்சு போயிருமான்றான். நீ என்னடானா உள்ள ஓடி வந்து இவன் அப்பான்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. என்னடி நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, நீ ஏன் இவன் அப்பான்னு சொல்லி அழுகிற?
அப்போ இவன் தான் உங்க அப்பனா? ஆ? உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன். ஆ ஆமா ஆதி, இவர் தான் என் அப்பா. உங்ககிட்ட தானே வேலை பார்த்தாரு. நீங்க தானே என் அப்பா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாருன்னு சொன்னீங்க. ஆனா அவர் இப்படி ஒரு ரூம்குள்ள வச்சு இத்தனை நாள் அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆதி, என் அப்பா ரொம்ப பாவம். எனக்கு என் அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர். அவர் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு. ஆதி ப்ளீஸ், என் அப்பாவை விட்டுருங்க என்று மீரா கூறிக்கொண்டிருக்க, மீராவின் கெஞ்சல் ஆதியின் காதுகளில் விழவில்லை. அவனது மூளைக்குள் இப்போது பழைய நினைவுகள் மின்னல் வேகத்தில் ஓடின. மீரா தன் வாழ்க்கைக்குள் வந்த விதம், அவள் காட்டிய அந்த அதீத அன்பு, அவனை அன்று வலுக்கட்டாயமாக பீச் ஹவுஸிற்கு அழைத்துச் சென்றது, எல்லாம் இப்போது ஒரு மிகப்பெரிய சதித்திட்டமாக அவனது கண்ணுக்கு தெரிந்தது. திடீரென்று ஆதி அந்த அறையை அதிரும்படி வெறித்தனமாக சிரிக்கத் தொடங்கினான். அது ஒரு மனிதனின் சிரிப்பு அல்ல, ஒட்டுமொத்தமாக ஏமாற்றப்பட்ட ஒரு காயம்பட்ட மிருகத்தின் விகாரமான சிரிப்பு. அவனது சிரிப்பை கண்டு அடியாட்களை பயந்து பின்வாங்கினர். ஆதி சிரிப்பை நிறுத்திவிட்டு ஒரு சைக்கோவை போல மீராவை முறைத்து பார்த்தான். அம்மா, நீ இவனோட பொண்ணுண்ணா. இந்த விஷயத்தை ஏண்டி என்கிட்ட இருந்து மறைச்ச? என்கிட்ட சொல்லியிருக்கலாமே இவன் தான் உங்க அப்பன்னு. எதுக்குடி போய் சொன்ன? அது அது விஸ்வா சார் தான் என்னை இங்க கூட்டிட்டு வரும்போது, நீ சிவம் பொண்ணுன்னு ஆதிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு என் நல்லதுக்காக தான் சொன்னாரு. அது ஏன்னு இப்பதான் புரியுது. ஆதி, என் அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் மேல எந்த தப்பும் இருக்காது. அவர் ரொம்ப பாவம் ஆதி. எனக்காக என் அப்பாவை விட்டுருங்க என்று மீரா கெஞ்சிக் கொண்டிருக்க, ஆதி மீண்டும் அந்த அறையை அதிரும்படி சத்தமாக சிரித்தான். இப்போ புரியுதுடி, எல்லாம் எனக்கு புரியுது, தெளிவா புரியுது. டே ஆதி, நீ சரியான முட்டாள்டா. ஒரு பொண்ணு வந்து உன்னை சிரிச்சு பேசி நல்லா மயக்க வச்சிருக்கா. அவ சிரிப்பை நம்பி அவ மடியில விழுந்துட்டீல, பைத்தியக்காரா. உனக்கே தெரியாம உன் மடியில ஒரு விஷப்பாம்பா வளர்த்துட்டு இருந்திருக்க. ஏய் மீரா, என்ன கேட்ட? உங்க அப்பா விட்டுறணுமா? ஏய், உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனாடி. உனக்காக உங்க அப்பாவை நான் விட்டுடுறேன். ஆனா நீ சொல்லு, நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து என்னடி பிளான் வச்சிருக்கீங்க? ஆதி, என்ன பேசுறீங்க? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று மீரா கூற, ஆதி சந்தேகமாக அவளை பார்த்தான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.